பெரம்பூர் சி ஜோசப் விஜய் ஸ்டார்டிங்கே ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்காரு. அந்த காரணம் அதுதான். சௌராஷ்டிரா ஓட்ட வாங்கிருந்தோம். ரெண்டாவது பெரம்பூர்ல கிறிஸ்துவர்களுடைய வாக்கு அதிகம். உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாவட்ட வாரியா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு போராட்டம் நடக்கும். நாங்க கொடுத்த ஆளு எங்க? ஏன் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா, பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் செய்து கிராம பஞ்சாயத்திற்கு 2 லட்சம் அபராதம் கொடுத்தார். இவரு இப்ப மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகள் இந்த இடத்துல இதுல ஒரு தொகுதியில இவர் வேட்பாளரா இருக்கிறார். மாவட்ட செயலாளரா இருக்கிற பர்வேஸுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஆளு மாசம் 400 ரூபா கொடுத்து தர்ஷா குப்தான்னு ஒரு ஹீரோயினை இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பொண்ணு ஆபாசமான புகைப்படங்களை இவர் வந்து காசு கட்டி பாக்குறாரு இந்த எம்எல்ஏ கேண்டிடேட். இப்படியே அவங்க பக்கத்துல லெப்ட் பாண்டிய வச்சு பாருங்க, என்னடா ஏழு அப்படின்னு கத்தக்கூடியவரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் பக்கத்துல நின்று இருக்காரு. இதுதான் தாவேகா. ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். திருப்பரங்குன்றம் இந்து விரோத பூமியின் நிரூபணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த சிடிஆர் வந்து ஒரு 20,000 வாக்கு வாங்கினா கூட பாருங்க, இந்துக்களுக்காக உண்மையான இந்துக்கள் 20,000 பேர் திருப்பரங்குன்றத்துல இருக்காங்கன்னு அவுத்து விடுவானுங்க. கட்சி ஆரம்பிச்சவரு கூட்டணிக்காக தேடி வந்திருக்காரு. ஆக மொத்தத்துல விஜய் அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வரல, இவர் விஜய் யூஸ் பண்ணிக்கிறதா வந்திருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் 84 இதெல்லாம் வருங்க. இட்டாந்து கூட்டாந்து போறது, இட்டுன்னு வர்றது, இதெல்லாம் வரும். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாதத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் டிஎன் தொழிலின் ஊடகவியலாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? நன்றாக கேட்கிறது. ஓகே. ஒரு வழியா நேற்று வந்து முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல் பரபரப்பை விட இன்று ஊடகத்தில் இருக்கக்கூடிய விஜயோட பரபரப்பு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. காலையிலிருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஊடகங்கள் என்ன சொல்றது பயங்கரமான பரபரப்பு கலாயிருக்கிறார்கள். ஒரு வழியாக அவருமே 234 தொகுதியோட வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். அதை சொல்லும் போதே ஆரம்பிக்கிறது என்ன சொல்றாருனாக்கா, அது ஒரு இட்டு போன கிழிஞ்சு போன கூட்டணி, நம்ம கூட்டணி அப்படி கிடையாது, இது மக்கள் நல கூட்டணி, விஎஸ் ஸ்டாலின் சார் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது தேர்தல் தேதியை அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 14வது நாள் தான் ஒரு கட்சி வேலையவே தொடங்குற அளவுக்கு ஒரு அற்ப பழைய ஒரு சொப்ப கட்சியா தான் நம்ம விஜய் இருக்காரு. இவரு சொல்றாரு இத்து போன கூட்டணி அப்படிங்கிறாரு. உன் கூடவே இருந்த ஒரே ஒரு கட்சி, அதை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, அனுசரிச்சுக்க முடியல, அவங்க கேட்கறத பேச முடியல. இதை விட மிக மோசமானது என்னன்னா, நம்ம விஜய் என்ன கூடவே ஒரு கூட்டணி கட்சி இருந்துச்சுல்ல, அந்த கூட்டணி கட்சி தலைவரை ஒரு தடவை கூட பார்க்கல. ஒரு தடவை கூட பார்க்காம ஒரு கூட்டணி கட்சியை பக்கத்துல வச்சிருந்தா அவங்க உங்களை மதிப்பாங்களா? போடா சல்லி பையன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரு வரல. கடைசியில யாராவது வருவாங்களான்னு பார்த்தா ஒரே ஒரு வயசானவர் வந்திருக்காரு. இந்த ராஜமோகன் சொல்லுவார்ல, இடியாப்பம் வருதா பேப்பர்காரன் வரானான்னு பனையூர் வாசல்ல இருந்து எட்டி பார்த்திருக்காங்க. ஒரே ஒரு வயசானவர் வந்திருக்காரு. அவருன்னு பார்த்தா முந்தானேத்து கட்சி ஆரம்பிச்சவரு கூட்டணிக்காக தேடி வந்திருக்காரு. ஆக மொத்தத்துல விஜய் அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வரல, இவர் விஜய் யூஸ் பண்ணிக்கிறதா வந்திருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் வேற யாருமே கடைசி வரைக்கும் விஜய் கூட இல்ல. வேட்பாளரை பொறுக்கி 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 போட்டிருக்காங்க. எங்கேயாவது நிக்க மாட்டாங்களா? ஒரு ஃபீமேல் லேடி சோசியல் ஆக்டிவிஸ்டா சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள, அவங்கள வேட்பாளரா போட வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலரா செயல்பட்டாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அப்படியே அவங்க பக்கத்துல லெப்ட் பாண்டிய வச்சு பாருங்க, என்னடா ஏழு அப்படின்னு கத்தக்கூடியவரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் பக்கத்துல நின்று இருக்காரு. இதுதான் தாவேகா. இப்ப இன்னொன்னு சொல்றேன். 2 நாள் முன்னாடி ஒரு போட்டோ லீக் பண்றேன். மரிய வில்சன் ஆர்கே நகர் வேட்பாளருடைய போட்டோ லீக் பண்றேன். ஒரு பொண்ணை கட்டையால அடிக்கிறாரு. இவரு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா பேசுறாரு. இவரு அந்த பின்னாடி இருக்காரு. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரா இருக்கிற பர்வேஸுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஆளு மாசம் 400 ரூபா கொடுத்து தர்ஷா குப்தான்னு ஒரு ஹீரோயினை இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த பொண்ணு ஆபாசமான புகைப்படங்களை இவர் வந்து காசு கட்டி பாக்குறாரு இந்த எம்எல்ஏ கேண்டிடேட். செந்தில்நாதன் ஒரு ஆளு பத்த வச்சதுல என்ன ஆயிருக்குன்னா இப்ப அவருக்கு சீட் இல்லாம முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில ஒரு பதிவு வந்து ஒண்ணு போடுறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளரு கடைக்கு வர பெண்கள் கிட்ட, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் கடைக்கு வர பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்து அது ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டி இருக்கிறாரு. அவர் யாருன்னா செல்வகுமார், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர், மளிகை கடை முதலாளி. கடைக்கு வரும் பெண்களிடம் மற்றும் கடையில் வேலை செய்து வந்த பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் செய்து கிராம பஞ்சாயத்திற்கு 2 லட்சம் அபராதம் கொடுத்தார். இவரு இப்ப மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகள் இந்த இடத்துல இதுல ஒரு தொகுதியில இவர் வேட்பாளரா இருக்கிறார். இப்படி அயோக்கிய பயல்களையும் திருட்டு பயல்களையும் நீ உன் கூட வச்சுக்கிட்டு நீ வந்து எல்லாரையும் சொல்ற. நீ சொல்றல ஏதோ ஒரு மணல் குவாரியில ஒரு ஆளை ரவுடி எம்எல்ஏன்னு இப்ப அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா என்ன? யார் மீதெல்லாம் அதிருப்தி இருக்கோ இனிமே நீங்க மக்கள் வேலையில நீங்க இருக்காதீங்க, வெளியில போங்க, நாங்க இளம் ஆட்களுக்கு கொடுக்குறோம்னு ஒரு பக்கம் திமுக சீட்டு கொடுக்கு. ப்ரூவன் ஆயிருக்கா, ஓகே நீ செஞ்சிருக்கியா, ஓகே ரைட்டு போங்க, இனிமே உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு கொடுத்துருக்கு. நீ என்ன பண்ணிருக்க? A1 குற்றவாளிகளை தேடி தேடி பார்த்து சீட்டை கொடுத்துருக்குற. பாவம் கட்சிக்காகவும் விஜய்க்காகவும் ஓடி 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 உழைச்ச பாதி பேர் இன்னைக்கு நடுத்தருவுல நிக்கிறான். இப்ப இவங்க பாண்டிச்சேரியில எப்படி சீட்டு கொடுக்கலன்னு உடனே முற்றுகையிட்டு சீட்டுக்கு 4 கோடி 5 கோடின்னு கேக்குறாங்கன்னு கத்துனாங்களோ, இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் வெடிக்கும். இப்ப ஆல்ரெடி ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, மாவட்ட வாரியா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு போராட்டம் நடக்கும். நாங்க கொடுத்த ஆளு எங்க? ஏன் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா, அவங்க ஒரு அந்த தொகுதி மக்களுக்காக அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான். தண்ணீர் பந்தல் வைக்கிறது, வெயில் காலத்துல ரசனா தர்பீசு மோர் அது இதுன்னு கொடுக்கறது, மழை காலத்துல கொடை வச்சு கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, இப்படி ஏதாவது ஒரு ரெஸ்கியூ வேலை பாக்குறது, சமூக வேலைகள்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காம. ரத்த தான முகாம் நடத்துறது, மருத்துவ முகாம் நடத்துறது, விஜய் பர்த்டேக்கு நடத்துறது, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு 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 என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு விஜய் நான் வாய்ப்பு தருவாரு அப்படின்னு நம்பி இருந்த எல்லாரையுமே இன்னைக்கு இவங்க நடுத்தருவுல நிப்பாட்டி இருக்காங்க. இவங்க தேர்வு செஞ்ச எம்எல்ஏக்கள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் தொகுதிக்காக 3 to 5 கோடி செலவு பண்ணக்கூடிய நல்ல செல்வாக்குள்ள நபர்கள். 234 தொகுதியிலுமே இதான் நபர்கள். சில பேரு நல்ல முகம் இருக்கு, உனக்கு நல்ல வியூஸ் போகுது, இவனை வேட்பாளரா நிப்பாட்டணும், ஆனா அவன்கிட்ட காசு இல்லைன்னா பர்வேஸோ இல்ல பல் டாக்டரோ இல்ல வேற யாராவது ஆளுங்களை வச்சு நீ இந்த தொகுதிக்கு சேர்த்து செலவு பண்ணு அப்படின்னு கைமாத்தி விடுற வேலை. இந்த வேலையை தான் இன்னைக்கு இவங்க வேட்பாளர்ன்ற பேர்ல அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து தைரியமா வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வேட்பாளர் பட்டியல மடமடன் வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா அந்த கேள்வி குப்பை இந்த மாதிரியான விஷயங்களை மோதலும் முட்டி மோதலும் இருக்கு. இப்ப சென்னையில பெரும்பாலான ஆட்கள் முதன்மை ஆட்கள், அதாவது முதன்மை தலைவர்கள் கூட சென்னையில போட்டிடுறாங்க இல்லையா? அப்ப சென்னையை நம்பி இதுக்கு முன்னாடி வர்றாரு பாத்தீங்கன்னாக்க திமுகவோட கோட்டையை சென்னை சொல்ல முடியும். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அப்படி இருந்தது. ஆனா இவர் காலத்துல வந்து முதல் முறையா சென்னையை நோக்கி படைக்கிறாங்கன்னா அப்ப சென்னையில ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்ததான் அர்த்தம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு இல்லைங்க, சாயங்காலம் 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்துரு, என்னதான் நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி ராஜ்மோகன் வந்து அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க, ஏங்க நீங்க வேட்பாளர்னு வெளியூருக்கு எல்லாம் போகாதீங்க, என்ன இது நம்மளுக்கு வேற இது பசங்க இருக்காங்க அப்படி. அப்ப நான் சென்னையிலேயே ஒரு சீட்டை வாங்கிடுறேமா, ஓகே, வேற யாரு இருக்கா மாதிரி நானும் சென்னையிலேயே வாங்கிடுறேன், ஓகே. இப்படி எல்லாரும் சென்னைக்குள்ளே வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா வாங்கினது காரணம் என்னன்னா, விஜய்க்கு பக்கத்து தொகுதியில போட்டியிடணும். விஜய்க்கு பக்கத்து தொகுதி, அவர் வந்து திருச்சியிலயும் ஒண்ணு அடி போட்டாரு, இங்கேயும் அடி போட்டாரு. உண்மையிலே வில்லிவாக்கத்துல இருக்கிற பாவம் அந்த அஸ்வின் ஒரு பையன், அவன் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ரத்னா மோர்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவன். அவன் இதுக்கு முன்னாடி இருந்தவன காலி பண்ணிட்டான். அப்புறம் வந்தான் அஸ்வினை காலி பண்ணி ஜேசிடி பிரபாகர் வில்லிவாக்கத்துக்குள்ள வந்தாரு. அவர் நல்ல அறியப்பட்ட அதிமுக நபரு. ஜேசிடி பிரபாகர் எல்லாருக்கும் தெரியும். நீங்க நிக்காதீங்க. ஏன் ஜேசிடி பிரபாகர் அங்க ஜெயிச்சுட்டாருன்னா ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் அசிங்கம். விஜய் ஜெயிக்காம எப்படா ஜெயிச்சான், விஜயும் அவனு மட்டும் எப்படி ஜெயிச்சாங்க, இப்படி ஏதாவது ஆயிருமோ, புசியானது ஜெயிக்காம இந்த ஆள் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறதுனால அந்த ஜேசிடி பிரபாகரை தூக்கிட்டு போய் இருக்கிறதுலயே டஃப் தொகுதியான 1000 விளக்குல கூட்டு போய் விட்டு வந்துட்டாங்க. இருக்கிறதுலே டஃப் தொகுதி. அங்க அசால்ட்டா நின்னு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுக்காக ஒருத்தர் இருக்காப்புல எழிலன்னு, அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வளர்மதி அக்கா வேற இறங்குறாங்க.
இதுல போய் ஒரு ஆளை கூட்டு விடுறான்னா அந்த ஆளும் போய் நிக்கிறாருன்னா எவ்வளவு பாருங்க. இந்த வேலைக்குதான் ஆதவர்ஜுனா. அதனால சென்னையிலேயே நான் நின்னுக்கிறேன், விஜய் பக்கத்துல நின்னுக்கிறேன். ஏன் நான் பிரச்சாரம் பண்ணும், விஜய் உடனே என் தொகுதிக்கு வருவாரு, அவர் வேற எங்கேயாவது போட்டோம்னா அங்கெல்லாம் கூட்டு போக முடியாது, சும்மாவே அந்த ஆள் எழுப்ப முடியாது. அதனால எப்பெல்லாம் பெரம்பூர் வர்றாரோ அப்பெல்லாம் அப்படி வில்லிவாக்கத்தை தட்டி விட்டுறலாம், கூட்டு போயிடலான்றதுக்காக வில்லிவாக்கம். விஜய் பெரம்பூரை தேர்வு செஞ்சது காரணம் என்னன்னா, அங்க சௌராஷ்டிரா ஓட்டு இருக்குது. 2 நாள் முன்னாடி சௌராஷ்டிரா மாநிலத்தோட அந்த பொறுப்புல இருக்க ஒரு நபரு போய் அவரை போய் நேர்ல அறிவிச்சிருக்காரு. அந்த காரணம் அதுதான். சௌராஷ்டிரா ஓட்டை வாங்கிடணும். 2வது பெரம்பூர்ல கிறிஸ்துவர்களுடைய வாக்கு அதிகம், பெந்தகோஸும் அதிகம், ஆர்சியும் அதிகம். ரயில்வே ஸ்டேஷன் இப்படி பிரிச்சுக்கலாம். பெரம்பூர்ல ஏகப்பட்ட பெந்தகோஸ் குட்டி குட்டி சர்ச்சஸ் இருக்கு. அங்கெல்லாம் போய் பேசுறதுக்கு ஒரு ஃபாதர் 2-3 ஃபாதரை புடிச்சிட்டாங்க. ஆர்சியில 2-3 ஃபாதரை புடிச்சிட்டாங்க. நம்ம சௌராஷ்டிரா ஓட்டு ஒரு 30,000மோ இதுல ஒரு 30,000மோ அப்படி இப்படி சேர்த்து ஒரு 20,000மோ வாங்கினோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழி குருட்டு குத்தி இது. அதே மாதிரி திருச்சியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறவரு கிறிஸ்துவ பெருமக்கள்ல பொறுப்புல இருக்கிற ஒரு நபர். அவரை எதிர்த்து போட்டிட்டா நாமளும் கிறிஸ்டினு, அங்க கிறிஸ்டின்ஸ் அதிகம், அப்ப அங்க போயிடலாம். ஆக மொத்தம் விஜய் ஒரு சாதி வெறி பிடிச்ச மத வெறி பிடிச்ச ஒரு நபர் தான். அந்த வாக்க வச்சு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறதா. உண்மையிலேயே மக்களுக்கு மாற்றம் கொடுக்கணும், உண்மையிலேயே மக்கள் வாடி இருக்கிறாங்க, இங்க பல பிரச்சனைகள் இருக்கு, இவங்க சொல்ற மாதிரி மன்னராட்சி மயிராட்சி எல்லாம் நடக்குது அப்படின்னா நீ நேரா போய் குளத்தூர்ல நில்லு. பக்கம்தான், பெரம்பூர்ல இருந்து நடக்கிற தூரம் தான். குளத்தூரும் பெரம்பூர்ல நடக்கிற தூரம் தான். போய் நில்லு. இல்ல நீ சேப்பாக்கத்துல போய் நில்லு. நீ உன் பனையூர் வீட்டுல இருந்து வந்தா சேப்பாக்கத்தை தாண்டாம நீ பெரம்பூருக்கு வரவே முடியாது. பாலவாக்கத்துல இருந்து சேப்பாக்கத்தை தாண்டாம இந்த பக்கம் வரவே முடியாது. வர வழிதானே, அங்கே நின்று. அவ்வளவு தொடநடுக்கமா இருக்குல்ல உனக்கு. இல்லைன்னா நீ துறைமுகத்துல நில்லு, சேகர்பாபு வைத்து நில்லு. வேட்டியை மடிச்சுக்கிட்டி ஓட விடுவாப்புல உன்ன. அப்ப எது சொற்ப தொகுதியோ, எதுல நின்னா ஜெயிக்க முடியுமோ அதுல தேடி தேடி நின்றுருக்காங்க. மீதி எல்லாரையும் எவனும் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காகவே பார்த்து சீட்டை நம்ம விஜயை தவிர வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, ஆதவர்ஜுனாவை தவிர யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, குஷியானந்த் தவிர வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அறிமுகமே இல்லாத நபர்கள் எல்லாத்தையும் தூக்கி தொகுதியில சீட்டை கொடுத்து ஒரு 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 எம்எல்எம் கம்பெனி மாதிரி இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சியை. ஆமா, சங்கி புத்தி அங்கதானே வரும். தன்னோட RSS அடி வாங்கின இடம்ல, தங் பரிவார் கூட்டம் அடி வாங்கி ஓடுன இடம்ல. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் ஏஜென்ட் தானே, RSS-ஆல அனுப்பப்பட்ட ஏஜென்ட் தானே. அப்ப நாங்க நிக்க முடியாதுப்பா, நீ நின்னா ஓட்ட நல்லா பிரிக்கலாம். திருப்பரங்குன்றத்துல நீ நின்னுட்டனா போதும். இந்து விரோத மக்கள் பூமியில இது நிரூபணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. திருப்பரங்குன்றம் இந்து விரோத பூமின்னு நிரூபணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அந்த CTR ஒரு 20,000 வாக்கு வாங்கினா கூட பாருங்க, இந்துக்களுக்காக உண்மையான இந்துக்கள் 20,000 பேர் திருப்பரங்குன்றத்துல இருக்காங்கன்னு அவுத்து விடுவானுங்க. இத பண்ணுவானுங்க. அதுக்குதான் அந்த RSS-ஓட ஏஜென்ட்டா அங்க அனுப்புறாங்க. வேற எதுக்கும் என்ன வேற இவங்க ஏன் நேரடியா பாஜக கார ஏன் திருப்பரங்குன்றத்துல நிக்கல? நின்ன ஓட விட்டுருவாங்க. சீனிவாசன்றவருக்கு தான் கொடுக்கறதா பேச்சு இருந்துச்சு. கூப்பிட்டு தம்பி நீ அங்க நின்னா ஜட்டி அவுத்து ஓட விட்டுருவாங்க மதுரைக்காரங்க. வேற மாதிரியான ஆளுங்க. நீ அங்க போய் வேற ஏதாவது பாரத் மாதாக்கின்னா ஏழங்கோக்கமான அடிச்சிருவாங்க. வேண்டாம் நீ போயிரு. அப்புறம் ராம ரவிக்குமார் போனாரு, தம்பி உன் தாடியை பொசுக்கி விட்டுருவாங்க, போயிரு அப்படின்னு அவரையும் அமுச்சு விட்டாங்க. அப்ப நம்ம ஆளா இருக்கணும், ஆனா கொஞ்சம் நல்ல தெரிஞ்ச ஆளா இருக்கணும், நம்ம ஆளா இருக்கணும், நம்ம வேஷமா இருக்கணும், ஆனா வெளியில தெரியக்கூடாது, நம்ம ஆளு வெளியே தெரியக்கூடாது. அப்படி யாராவது ஒரு புரோக்கரை பிடிங்கன்னு தேடி CTR நிப்பாட்டுறாங்க. CTR இதுக்கு முன்னாடி கேட்ட தொகுதி எதுனா உசிலம்பட்டி. தான் அவர் விரும்பி கேட்டாரு. அவர் அங்க இருக்கவர் தான் அவரு. ஆனா திருப்பரங்குன்றத்துல நில்லு அப்படின்னு சொல்லி மேலிட உத்தரவு, போய் நின்றுங்கன்னு. இப்ப CTR நீங்க வேணா பாருங்க, ஒரு 10,000 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு வாங்கிட்டாருன்னா நீங்க பாருங்கள், நல்லா பாருங்க. திமுக அரசை எதிர்க்கிற உண்மையான இந்துக்கள் 20,000 பேர் திருப்பரங்குன்றத்தில் வாழ்கிறார்கள். அதெல்லாம் அதிமுக ஓட்டு. அந்த 20,000 அதிமுக ஓட்டு, அவ்வளவுதான். இல்லைன்னா விஜய் மூஞ்சிக்காக போட்ட ஓட்டா இருக்கும். ஆனா இவங்க திருப்புற கதை இதுவாதான் இருக்கும், வேற எந்த காரணமும் இருக்காது. குறிப்பாக இவர் ஆரம்பித்து விட்டார், கொஞ்சம் தப்பா பேசியிருக்காரு, ஆனாலும் சகலத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இவருமே மக்கள் நல கூட்டணியா அல்லது ஸ்டாலின் கூட்டணியான்னு களத்துல ஏதோ நம்பிக்கை இறங்கிட்டாங்கல்ல. சொல்றல தோழர்,
இந்த கூட்டணியில நம்ம டிபிஐ முத்தரசு தோழர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது பத்திரிகையாளர் கேக்குறாங்க, என்ன உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அழுத்தம் கொடுக்காது பாஜகவும் இல்ல, அடிமையா இருக்க அதிமுகவும் இல்ல. என்ன அவங்க கோரிக்கை வைப்பாங்க, நான் அதை ஏத்துக்கணுமா வேணாமான்னு நாங்க முடிவு பண்ணுவோம். நாங்க ஒரு கோரிக்கை வைப்போம், அவங்க ஏத்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எல்லாரும் 5 சீட்டுன்னு திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 8 சீட்டு வாங்கியிருக்காரு. இப்ப இவங்களுக்கு என்ன, நான் வைத்தறிச்சல் ரெட்டை இலக்குல வாங்கல என்னன்னு கத்துறாங்க. வைத்தறிச்சல் பொங்குது. அதுல 6 தனித்தொகுதி வாங்கியிருக்காரு. இப்ப 8 சட்டமன்றத்துல சிறுத்தைகளுடைய குரல் வந்து கர்ஜிக்க போகுது. இவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அந்த கூட்டணி வேஸ்ட். கூட்டணி உண்மையிலேயே தகரடப்பா கூட்டணினா அது என்டிஏ கூட்டணி தான். தகரடப்பா கூட அது மோசமான கூட்டணி. தகரடப்பா கூட பித்தாளைக்கு போடலாம். அதுல கூட போட முடியாது. 27 சீட்டை பாஜக கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதை மறுக்கிற இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமியால இல்ல. ஒரு யார் தலைமையில கூட்டணி? அதிமுக தலைமையில கூட்டணினா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எந்த சின்னத்துல நிக்கணும்? ரெட்டை சின்னத்துல நிக்கணும். ஆனா கூட்டணியில கூட்டணி கட்சிகள்ல பாதி பேரு தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. அப்ப இங்க யார் தலைமையில கூட்டணி? அப்ப எது தகரடப்பா கூட்டணி? ஒரு சீட்டு கூட இல்லாம தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு 2 சீட்டை வாரி வழங்கியிருக்காங்க. பாமகவுக்கு 11 இஷ்டத்துக்கு அள்ளி வீசி இருக்காங்க. அப்போ எது தகரடப்பா கூட்டணி? இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா கேட்போம். நீ வந்து விசிக போன வாட்டி கூட்டணியில வாங்கி எத்தனை சீட்டு ஜெயிச்சிச்சு? பாமக எத்தனை சீட்டு வாங்கி எத்தனைல ஜெயிச்சிச்சு? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. பாமக எவ்வளவு சீட்டு வாங்கி வெறும் 6 ஜெயிச்சது. விசிக 6 வாங்கி 4 ஜெயிக்குது. அப்ப யாரு பெரிய கட்சி? இவங்கிட்ட எல்லாம் நம்ம பேசி இவெல்லாம் ஏஜென்ட். இந்த விஜய் மாதிரியான ஆளுங்கள்ல ஏஜென்ட். இப்படி ஏதாவது இது பண்ணி வைக்கிற வேலை தான் இவங்களோட வேலை. முதல்ல உங்க பொதுச் செயலாளருக்கு தமிழை சொல்லி கொடுங்க. முடிஞ்சா டி நகருக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு அவரை எழுத சொல்லுங்க. எழுதிட்டாரா? சர் பி.டி. தியாகராயர்னா யாரு? தமிழ்நாட்டுல அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தாரு? காலை உணவு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு முத விதை போட்டதே அவர் தான் அப்படின்னு அவருக்கு அந்த வரலாறு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தொகுதியில போய் நிக்க சொல்லுங்க. 84 இதெல்லாம் வருங்க. இட்டாந்து கூட்டாந்து போறது, இட்டுன்னு வர்றது, இதெல்லாம் வரும். உசியானந்துக்கும் டி நகருக்கும் என்ன சம்பந்தம்? துணி எடுக்க சரவணா ஸ்டோர் வந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு, இல்ல போத்தீஸுக்கு வந்திருப்பாரு. உசியானந்துக்கும் டி நகருக்கு என்ன சம்பந்தம்? எச் ராஜா அங்கதான் வீடே இருக்கு. எச் ராஜாக்கு வீடு டி நகர் தான். ஆனா டி நகர்லயே எச் ராஜாவை யாரும் மதிக்கல. தோத்து போய் கடைசியில நான் தேர்தல் அரசியல இல்லடா போங்கடா நாசமா போனவங்களான்னு ஓடி போயிட்டாரு. இந்த தமிழ்நாடு நாசமா போகணும்னு சொன்னவங்க எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும். எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இந்த நிலைமை தான் இப்ப புசியானதுக்கும் வரப்போகுது. இறுதியா வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டம் சேரெல்லாம் ஓட்டா மாறுமான்னு சொல்றதை பார்த்துலாம் நீங்க யாரும் பயப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை, இந்த கூட்டம் சேர்ற போதெல்லாம் வந்து ஓட்டா மாறும் சொல்லி சொல்றதுலாம் அவரை இப்படி விமர்சிக்கலாம் நீங்க வந்து கண்டுக்காதீங்க. இதை சொல்ல வந்து பேப்பரை மாத்தினாரு, மறுபடியும் ஏதோ ஒரு மறந்துட்டாரு. ஏதோ ஒரு வகையில தனிச்சு போட்டிங்கிறத சீமானுக்கு அடுத்தபடியா அவர் வந்துட்டாருன்னு சொல்ல முடியாதா? சீமான் வந்து ஒரு முரட்டு தற்கொலை, இவர் ஒரு முட்டா தற்கொலை. 2 பேருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் முரட்டு தற்கொலை, இவர் முட்டா தற்கொலை, அவ்வளவுதான். சீமான் நேத்து பேசும்போது எங்க ஆத்தா இலவசம் கேட்டாளா, எங்க அப்பா இலவசம் கேட்டாளா, நாளைக்கு புள்ள இலவசமா கொடுப்பான் போயிருவியா அப்படின்னு கொச்சையா பேசுற அளவுக்கு ஒரு முரட்டு தற்கொலை. நான் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நானே செதுக்குனேன், ட்ரம்பே வந்து என்கிட்ட கேட்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய இவனா இருந்திருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு உளர்ற அளவுக்கு பைத்தியம் முக்கி போய் ஒரு முரட்டு பைத்தியமாயி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள். அவரே எழுதுனதுனாலதான் வாழைத்தாறுல இருந்து நான் எல்லாத்தையுமே செய்வேன். வாழை இலைய உட்காந்து போட்டு சாப்பிடுவோம், அந்த இலைய மாட்டுக்கு போடுவோம், அது போடுற சாணியை எடுப்போம், அதுல இருந்து எரிபொருள் தயாரிப்போம், அப்படியே நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரங்களை உருவ போறோம்னு இவரா யோசிச்ச சிந்தனைகள்ல இருந்து பேசுனதுதான். அப்படியே கம் டு நம்ம விஜயநாக் வருவோம் அப்படின்னா, இன்னைக்கு யூத்துகளுக்காக பல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காரு. அந்த ஸ்கீம் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. அந்த ஸ்கீம் எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நடைமுறை சாத்தியமில்லாதையும் அறிவிச்சிருக்கா இந்த ஆளு. நான் எல்லா டி கோடோட நான் பேசுறேன், எல்லாம் பேசுறேன். ஏற்கனவே இந்த பெண்களை நாம வந்து என்ன சொல்றோம், முன்னேறி வாங்க, வீட்டை விட்டு வெளியில வாங்க, மகளிர் விடியல் பேருந்து,
எப்படி மகளிர் விடியல் பேருந்து, மகளிர் உரிமை தொகை அப்படின்ற வார்த்தையை சொல்லி அது மகளிர் அப்படின்னு வர்றது, அது உங்களுக்கானது அப்படின்னு பேசுறோம். திரும்ப பெண்களை டிமாண்ட் பண்ணி இன்னொருத்தரை டிமாண்ட் பண்ணியாரு, உனக்கு கொடுப்பான்ல அவன், அதை வச்சா நீ வாழணும். அதுதான் தாய்மாமன் சீரு. தாய்மாமன் சீர்ல நீ வாழு. பெரியப்பா கைவரிசை, சீர்வரிசை, முறவரிசை இப்படின்னு திரும்பவும் பின்னோக்கி போற திட்டங்கள் இருக்குல்ல, இந்த தற்குறி எண்ணம் கொடுப்பாரு. இந்த தற்குறி எண்ணம் கொடுப்பாரு. அருண்ராஜ் 1000 2000 கொடுப்பாங்க, யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசுறவங்க இவங்க 2000 கொடுக்குறாங்க. இப்ப என்ன நோக்கம்டா உங்களுக்கு எல்லாம்? நீ வேற ஏதாவது சொல்லு, வேற ஏதாவது புதுசா நீ ஏதாவது சொல்லு. பேருந்துகள்ல எல்லா பேருந்துகள்லயும் இலவசம் அப்படின்னு, அதுலயும் தெளிவானது இல்ல. சிட்டிக்குள்ள இருக்க எல்லா பேருந்துகளா, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பேருந்து இலவசம்ன்ற, சிட்டிக்குள்ள மட்டும் இயங்குற பேருந்துகளா, இல்ல சென்னை டு விழுப்புரம், சென்னை டு மதுரை, மதுரை டு கன்னியாகுமரி போற அந்த பேருந்துகள் முஃபசல் பேருந்துகள்ல இலவசமான்ற ஒரு இல்ல. அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னா எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி ஆகும்னு இந்த தற்குறிக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு அரசு பாதி பஸ்ல இலவசங்களை கொடுக்குது. அது நல்ல விஷயம், கொடுக்கலாம். ஆனா அதுக்கான வழிவகை நீ எங்க இருந்து செய்வ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீ எங்க இருந்து செய்வ? நான் பிறந்த குழந்தைக்கு நகை போடுவேன்ற, எங்க ஊர்ல 1 கிராம் கீழே நகையை போட்டாங்கன்னா செருப்பு எடுத்து அடிப்பாங்க. சி வெறுவைய வந்துட்டான் பாரு, 1 கிராம போட வக்கு இல்ல, கை நினைக்க வந்துட்டியான் பாரு அப்படின்னு பேசுவாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் 1 கிராம் 1/4 கிராம்னு கூட வச்சுக்கோங்க. 1/4 கிராம் ஒரு குழந்தைக்கு நகை போடுவேன்னா, ஒரு வருஷத்துக்கு பிறக்கிற 10 லட்சம் குழந்தைக்கு நீ எத்தனை கிலோ தங்கத்தை மட்டும் வாங்க வேண்டி இருக்கும்? இப்ப வேற போர் வேற நடக்குது, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த சவரன் குறையுமா குறையாதா நீ ஏதாவது சொல்லணும்ல. எப்ப தரித்திரம் பிடிச்ச வாயை வச்சியா அப்பவே சிலிண்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாதி ஹோட்டல்ல தோசை டீ எல்லாம் கட்டு, ஹாஸ்டல் கட்டு, வீட்டுக்கு சிலிண்டர் புக் பண்ண முடியல, அவ்வளவு நெருக்கடி வருது. இப்ப இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் அண்ணன் நான் சம்பாரிச்ச சொத்தை வாங்கி வித்து உங்களுக்காக நான் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லுவியா? அப்ப எல்லாமே நடைமுறை சாத்தியம் இல்லாத திட்டங்களா தான் வருது. இப்ப அப்படியே எடப்பாடி பழனிசாமி திட்டங்களாகட்டும், இல்ல சீமானுடைய திட்டங்களாகட்டும், எல்லாமே கவர்ச்சி திட்டங்கள், நடைமுறை சாத்தியம் இல்லாத திட்டங்கள், மக்களை பின்னோக்கி செல்லக்கூடிய திட்டங்கள். நாம இங்கே முற்போக்காளர்களா மதசார்பற்ற ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா, முன்னேறி போகுது, கல்வியில முன்னேறி போகுது, பெண்களுடைய உரிமைகளை முன்னேறி போகுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய இனிமே யாராவது எனக்கு அடுத்து இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்துல வரும்போது அத 2000 ஆக்கலாம் 3000 ஆக்கலாம், அதை உயர்த்தி வேணா கொடுக்கலாம். ஆனா அதை ஒருபோதும் நிறுத்த முடியாது. ஒருவேளை அதை நிறுத்தணும்னு நினைக்கும் போது ஒரு அச்சம் முழுக்கும் இல்ல, அப்போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் அப்படிங்கிறாரு. அப்ப அது உண்மை ஆயிடுச்சு இல்ல. முதலமைச்சர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் தரேன், இந்த தற்குறி 2500 தரேன் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அப்ப அது உண்மை ஆயிடுச்சு இல்ல. அவ்வளவுதான். அப்ப திமுகவை ஒழிக்கணும், அவ்வளவுதான் இவங்களோட தியரி. மத்தபடி பாஜக எல்லாம் இவங்களை பாஜக இவங்களுக்கு நட்பு சக்தி தான். பாஜகவோட தயவுலதான் இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. எல்முருகனை எதிர்த்து போட்டியிடுறவர் ஒரு டம்மி வேட்பாளர், இந்து முன்னணிக்காரரு. இன்னொரு இடத்துல திருமலை தொகுதி கிட்ட ஒரு ஆளு பாஜகவுல இருந்து வெளியில வந்த ஒரு ஆளு, அவரைதான் இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஆக மொத்தம் பாதி இடங்கள்ல டம்மி வேட்பாளரை நிப்பாட்டி பாஜகவுக்கு ஒத்து ஊதுற வேலைதான். பாஜகவை தமிழ்நாட்டுல எதிர்கட்சியை ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் விஜய் இந்த வாட்டி கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது போட்டிங்கிறதே விஜய்க்கா அல்லது சீமானுக்கான்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க விமர்சனங்களை அப்படியே மக்கள் மாதிரி விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சூழல் அரைக்காலத்துக்கு நேரம் ஒதுக்கிறேன். நன்றி.